இங்க ஒரு ஆள் அவனோட பையனையும் தூக்கிக்கிட்டு கேஷினோக்கு வரான். அப்போ சடனா அந்த குட்டி பையன் ரெட் கலர் காயின் எடுத்து குடுக்க, அவங்க அப்பா இத வச்சுலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அவன்ட்ட இருந்து அத புடுங்கிட்டு இவன் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்றான். அப்போ அந்த வீல சுத்தி விட்டதுமே அந்த பையன் செலக்ட் பண்ண மாதிரி அந்த பால் போய் ரெட் கலர்லயே நின்றுது. இப்போ இந்த ஆள் அத பார்த்து ஷாக் ஆகிடுறான். அது மட்டும் இல்ல, ஒருவேளை நம்ம பையன் பெரிய அதிர்ஷ்டக்காரனா இருப்பான் போலன்னு 2 கலர்லயும் ஒரு ஒரு காயின் எடுத்து அவன் வாயில வச்சுக்கிட்டு அவன் பையனை ஏதாச்சும் ஒரு காயின் எடுக்க வைக்கிறான். அப்போ இந்த தடவை அந்த பையன் பிளாக் கலர் காயினை செலக்ட் பண்றான். உடனே இவனும் பிளாக்லயே இவன்ட்ட இருக்கிற மொத்த காசையும் பெட் பண்ணிட்டு பயந்துகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பால் கரெக்டா பிளாக் கலர்லயே போய் நின்னது. இவன் $1 மில்லியன் கிட்ட வின் பண்ணிடுறான். இப்போ ஒன்ன 10 ஆக்கலான்னு மறுபடியும் அந்த பையன் 2 காயினையும் காட்டுறான். அப்போ இந்த தடவை அந்த பையன் ரெட் கலர் செலக்ட் பண்ணனதும் இவனும் நம்ம பையன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு ஜெயிச்சிருவாங்கிற முழு நம்பிக்கையோட அவனோட மொத்த காசையும் ரெட் கலர்லயே பெட் பண்ணலான்னு போக சடனா இவனோட பொண்டாட்டிட்ட இருந்து கால் வருது. ஆனா இவன் அதை கட் பண்ணிட்டு இவனோட ஃபுல் ஃபோக்கஸையும் கேம்லயே வைக்கிறான். அப்போ எதுல போய் நிக்க போகுதுங்கிற பயத்திலே பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தா இவன் நினைச்ச மாதிரி அந்த பால் ரெட் கலர்லயே போய் நின்றுது. உடனே இவனுமே ஜெயிச்ச சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ அங்க இருக்கிற எல்லாருமே இவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டீலர் மட்டும் இவன் ஏன் சந்தோஷப்படுறான்னு ஒரு மாதிரி குழப்பத்திலே, சார் நீங்க ஜெயிக்கல தோத்துட்டீங்கன்னு சொல்ல, இவன் என்னையா சொல்றேன், நான் தான் ரெட் கலர்ல தானே பெட் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க காமிக்கிறான். பார்த்தாங்க எந்த காயினுமே இல்ல. டீலர் ஆல்ரெடி எல்லா காயினுமே எடுத்துட்டாரு. உடனே இவன் இந்த கேஷ்னக்காரங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு கத்தி கூப்பாடு போட அப்போ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அங்க வந்து இவன் பெட் பண்ண வீடியோ காட்டுறாங்க. பார்த்தா இவனோட பொண்டாட்டிட்ட இருந்து கால் வந்ததும் தெரியாதனமா காயின் எல்லாம் பிளாக் கலர்ல போய் பெட் பண்ணியிருந்திருக்கான். அதனாலே ஒரு செகண்ட் வரைக்கும் கோடீஸ்வரன் ஆகிட்டோங்கிற சந்தோஷத்துல இருந்தவன் அடுத்த செகண்டே கையில 5 பைசா இல்லாம தெருக்கோடிக்கு வந்துடுறான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்தாலும் பொண்டாட்டி போனை மட்டும் கட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா போறதுக்கு முன்னாடி நம்பரை பிளாக் பண்ணிருங்க.